அடுத்த கொஸ்டின், which among the following are false about cabinet mission 1946? Cabinet mission arrived to India in March 24, 1946. March 24 தான் இங்கே வந்திருப்பாங்க. It published its plan on May 15, 1946. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்கள் எழுதுங்க. எதன் அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 15 கிடையாது, May 16. ஸோ ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது ஏவி அலெக்சாண்டர் இஸ் தி சேர்மன் ஆஃப் திஸ் மிஷன். ஸோ ஏவி அலெக்சாண்டர் கிடையாது, பெத்திக் லாரன்ஸ் தான் சேர்மனா இருந்திருப்பாரு இந்த மிஷனுக்கு. ஸோ ஆப்ஷன் பி சி. அடுத்ததா ஏவி அலெக்சாண்டர் இஸ் தி செக்ரட்டரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுவுமே தப்பு. யாரு தான் இருந்திருப்பாருன்னா பெத்திக் லாரன்ஸ் தான் இருந்திருப்பாரு. ஸோ எது ஃபால்ஸ்ன்னு கேட்கும்போது பி சி அண்ட் டி. ஸோ இதுதான் ஃபால்ஸு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, which among the following are false about Constitution Assembly? The Constitution Assembly was constituted in December 1946. So March 24ல cabinet mission இங்க வர்றாங்க. May 16ல அதற்கான பிளானை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்ல அதற்கான எலெக்ஷன்ஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து இங்க நடைபெற்றிருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் மந்த்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர்ல கிடையாது. ஸோ திஸ் ஆப்ஷன் ராங். ஸோ ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் வரும். இட் இஸ் ஃபார்முலேட்டட் அண்டர் தி கிரிப்ஸ் பிளான். ஸோ கிரிப்ஸ் பிளான் படி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தி இருக்க மாட்டாங்க. 1946ல கேபினெட் மிஷன் படி தான் ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ இதுவுமே ஃபால்ஸு. அடுத்தது the total strength of constitution assembly is 389. மொத்தம் இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்காக கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்த்தீங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஆல் தி மெம்பர்ஸ் வேர் செலக்டட் ஃப்ரம் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ். ஸோ எல்லாருமே பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருந்திருப்பாங்க. ஸோ இதுவும் ராங். ஸோ இது மட்டும்தான் கரெக்டு. விச் அமாங் தி ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ, பி அண்ட் டி.